ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் குறைவான பொருட்களை மட்டும் வச்சு டேஸ்டியான பிரெட் மலாய் டோஸ்ட் தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். இந்த ஈஸியான இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நான் ஒரு 5 பிரெட் பீஸ் எடுத்துக்கிறேன். இதுக்காக ஸ்வீட் அல்லது சால்ட் எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். அத்தனை பிரெட்லையும் கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். கார்னரை கட் பண்ணி ரிமூவ் பண்ணதும் ஒவ்வொரு ப்ரெட்டையும் 4 ஈக்குவலான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி வச்ச ப்ரெட் பீசஸை இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுக்காக ஒரு கடாயில் ஆயிலை சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். ஆயில் சூடாகி வந்தாச்சு. இப்போ ப்ரெட் பீசஸை போட்டு பொரிய விட்டுக்கலாம். நம்ம இந்த பிரெட் பீசஸை கருக விடாமல் பொன்னிறமாக பொரிச்சு எடுக்க போகிறோம். பிரெட்டை கருக விடாமல் ரொம்ப கவனமாக அடிக்கடி திருப்பி விட்டு பொரிய விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம பொரிய விட தேவையில்லை. அடுத்ததாக சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையை கடாயில் சேர்க்குறப்போ கடாய் சூடாக இருக்கக்கூடாது. ஏன்னா சூடான கடாயில் சர்க்கரையை சேர்க்குறப்போ அடியில் ஒட்டிக்கும். நான் இங்கே அந்த தப்பை பண்ணிட்டேன். நீங்களும் அதே தப்பை பண்ணிடாதீங்க. இது கூட பாதி டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கம்பி பதத்துக்கு சர்க்கரை பாகை நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம். சர்க்கரை முழுசாக கரைஞ்சி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு பதத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கம்பி பதத்துக்கு ரெடியாகி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே பொரிச்சு எடுத்த பிரெட் துண்டுகளை சர்க்கரை பாகில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் துண்டுகளை அதிக நேரம் சர்க்கரை பாகில் ஊற வச்சிடவும் கூடாது. சர்க்கரை பாகில் போட்டதும் வெறும் ஒரு 5 செகண்டுக்கு ஊற வச்சு திருப்பி விட்டு வெளியே எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம இப்போ மில்க் க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாலை சேர்த்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் கட்டி சேராத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பால் அடுப்பில் வச்சுக்கலாம். பால் திக்காகி வர வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பால் கூட நெய் முழுசாக கலந்து வந்தாச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. 5 நிமிஷம் தொடர்ச்சியாக கலந்து விட்ட பிறகு பாருங்கள், கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ அழகாக மாறி வந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். கடைசியாக பிரெட் டோஸ்ட் மேலே இது போல் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக வேலை இல்லாமல் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.